தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கின்றேன் என்று நினைக்காதே. நேர்மையாக வாழும்போது வாழ்வில் சில இன்னல்கள் வரத்தான் செய்யும். அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமமாகும். உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே. ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகின்றாய். அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள். உன்னை எப்படி குழம்ப செய்து உன்னை குழப்பலாம், உன் குழப்பத்தை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள். உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே. அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் நிச்சயம் வரும். எதற்காகவும் விரக்தி அடையாதே. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. யாரையும் இகழ்ந்து பேசாதே. எவரையும் துச்சமாக கருதாதே. நம்பிக்கையானவராக அவர்களுக்கு நீ இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்காக அதற்கான உண்டான தீவினை அவர்களையே போய் சேரும் குழந்தை. நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன். என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும். நீ இனி மகிழ்ச்சியாக இருப்பாய். கவலைப்படாதே. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நல்லதே நடக்கும் குழந்தையே. உன்னை கேலியாக பேசுகிறார்கள், உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல். உன்னுடன் தான் நான் இருக்கின்றேனே, இனிமேலும் இருப்பேன் குழந்தையே. உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி விடமாட்டேன். இது என் சத்தியமாகும். உன்னை என் அரவணைப்பிலேயே நான் வளர்ப்பேன். வாழ்க்கையில் நீ கடக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன்னுள் எவ்வளவு சிந்தனைகள், அதில் நேர்மறை எதிர்மறை என எத்தனை பரிமாணங்கள். அது உன் இயல்பில் நீ வரும் எண்ணத்தின் சாயலாய் வரும் சிந்தனைகள். நீ பார்த்தவை, நீ கேட்டவையை நினைத்து உன்னுள் எழும் சிந்தனைகள். அவற்றுள் எதிர்மறை எத்தனையோ, நேர்மறை எத்தனையோ. நேர்மறை சிந்தனைகள் உனக்குள் பதிந்து அது உன்னை நேர்மறை காற்றில் போக செய்யும். எதிர்மறை சிந்தனைகள் உன்னை அந்த சிந்தனையிலேயே தேங்க வைத்துவிடும். அது உன்னை மீறி உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும். நாளடைவில் அது உன்னுடைய எண்ணங்களின் வெளிப்பாடாய் மாற நேரிடும். அது உன்னை சூழும் போது அதை நீ உன்னில் இருந்து தூக்கி எறிய வேண்டும் என்பதை விட அதை நீ நேர்மறையாய் மாற்ற முயற்சி செய். அதற்கு என் துணை உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே. உன் சாதனையை கேட்க பலர் இருக்கிறார்கள். ஆனால் உன் வேதனையை போக்க ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவார், பாராட்டப்படுவார். நான் இருக்கின்றேன் குழந்தையே. நல்லவர்களின் கடினமான வார்த்தைகள் கசப்பானதுதான், ஆனால் நோயை குணப்படுத்தும். தீயவர்களின் சிரிப்பு விஷம் போன்றது, ஆளை கொள்ளும் சக்தியுடையது. சிக்கல்கள் வாழ்க்கையில் அனைவருக்கும் இருப்பவை. அந்த சிக்கல்கள் உன்னை சிதைக்க வருபவை அல்ல, அவைத்தான் உன்னை செதுக்குபவை. கடவுள் அனைவருக்கும் மூளை என்ற ஒன்றை ஒரே அளவுத்தான் படைத்துள்ளார். ஆனால் மனிதர்கள் எவருமே சுயமாக சிந்திப்பது கிடையாது. அடுத்தவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு பல உறவுகளை இழக்கின்றனர் இக்காலத்தில். உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே. உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுக்காதே. உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதே. உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளை நானே உன் கனவின் மூலம் தெரிவிப்பேன். நீ என் மீது முழு மனதோடு இருந்தால், ஒரு வழியும் தெரியாமல் கவலையுடன் நீ தூங்கினாலும் உன் கனவில் வந்து உன் கவலைகளுக்கு விடை சொல்லிவிட்டு போவேன் குழந்தையே. என்னை நினைத்திருக்கும் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். என்னை நினைத்து ஏங்கும் அன்பு உள்ளங்களில் நான் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். புகழை தேடாதே. குணமுள்ள பண்புள்ள நல்ல மனதை தேடும். அதுதான் உனக்கு மகிழ்ச்சியை தரும். நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். அற்புதங்கள் நடக்கும். ஆனந்தமாக வாழ்வார். அளவு கடந்த தர்மம் ஒருவேளை உன்னை பிச்சைக்காரன் ஆக்கலாம். ஆனால் உன் வாரிசுகளை கோடீஸ்வரன் ஆக்கி அழகு பார்க்கும்.
கொண்டாடும் உறவு கூட வேண்டாம். உணர்வுகளை புரிந்து கொள்ளும் உறவு இருந்தால் போதும் என்று மனதில் தவித்துக் கொண்டிருக்கின்றார். கலங்காதே, உனக்கான சரியான உறவை தேர்ந்தெடுத்து விரைவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். காலம் அனைத்தையும் மாற்றும் என்ற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் மாற்றத்திற்கு முன் உனக்கு வரும் கவலைகள், கஷ்டங்கள் உன்னால் தாங்க முடியவில்லை. கலங்காதே குழந்தையே, அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். அன்பு குழந்தையே, சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களை. எதுவுமே இவ்வுலகில் நிரந்தரமில்லை. அனைத்துமே போய்விடும். நம் பிரச்சனைகளும் தான். உன்னால் கட்டுப்படுத்த முடியாததை பற்றி நீ கவலைப்படுவதற்கு பதிலாக உன்னால் கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் உன்னால் அடைய முடியும் என்ற விஷயங்களில் மட்டும் உன் சக்தியை பயன்படுத்தி முழுமையான பலன் பெறு. அன்பை வெளிப்படுத்த யோசிக்காது. கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்து விடாதே. பெருந்தன்மை என்பது உங்களால் முடிந்ததை விட அதிகமாக கொடுப்பது. பெருமை என்பது உங்களுக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக் கொள்வது. எல்லோருடைய இதயங்களும் ஒரே அளவில் தான் இருக்கின்றது. ஆனால் எல்லோர் இதயங்களிலும் கருணையும் மனித நேயமும் தான் ஒரே அளவில் இருப்பதில்லை. கருணையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பணம் மட்டுமே வாழ்க்கையில், அதையும் தாண்டி மனிதன் அடைய வேண்டிய அனுபவங்கள் பல உள்ளன. மன நிம்மதி, அன்பு, தவம், தியானம் முதலிய குணங்கள் எல்லாம் பணத்தால் வருபவை அல்ல. நினைப்பது போல் வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை. அழகாய் அமைந்த வாழ்க்கையை கூட சிலருக்கு வாழத் தெரிவதில்லை. பணிவு வேண்டும், ஆனால் கோழைத்தனம் கூடாது. துணிவு வேண்டும், ஆனால் தலைகணம் கூடாது. அன்பு என்றாலே அழகுத்தான். பாசம் என்றாலே மகிழ்ச்சிதான். இரண்டும் கிடைத்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அர்த்தமில்லாத ஒரு சில சண்டைகளால் அர்த்தமுள்ள 1000 சந்தோஷங்கள் தொலைந்து போகிறது. காற்றும் இசையாகும், நீ அதை சுவாசித்தால். வார்த்தைகளும் கவிதையாகும், நீ அதை வாசித்தால். இந்த உலகமே உனதாகும், நீ உன்னை நேசித்தால். யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைத்தான் குழந்தை. உலகில் வெற்றிகரமான மனிதனாக வாழ 4 நற்குணங்கள் மட்டுமே தேவை. நிறைய பொறுமை, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் திறமை, தவறை கண்டிக்கும் அச்சமின்மை, தவறு செய்தவர்களை அணைத்துச் செல்லும் கனிவுடைமை. இவை இருந்தாலே வாழ்வில் நீ நிச்சயமாக வெற்றி பெறலாம் குழந்தையே. கலங்காதே. வலிகள் தந்த காயங்களை விட சில வார்த்தைகள் உனக்கு தந்த காயங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. கலங்காதே. உன் காயங்களுக்கு நான் மருந்து போடு. வலிகள் என்பது சிலருக்கு வெறும் வார்த்தைகள், ஆனால் பலருக்கு அதுவே வாழ்க்கையாக உள்ளது. நான் உனது வாழ்க்கை நிலையை மாற்றி அமைப்பேன் குழந்தையே. நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவிக்கின்றேன். நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியை. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக முடிவு செய்யாதே. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்த நேரமும் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். வருத்தப்படாதே, அழாதே, குற்றமாக கருதாதே. தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த சின்ன சறுக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு. பாம்பு எத்தனை முறை தன் தோலை உரித்தாலும் அது பாம்புத்தான். சில மனிதர்களை உங்கள் வாழ்வில் அனுமதிக்கும் முன் இதனை நினைவில் கொள்ளுங்கள். மனசாட்சி இருப்பவர்கள் கஷ்டப்படுவதும், மனசாட்சியே இல்லாதவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும் விதியின் மானங்கெட்ட விளையாட்டு. கலங்காதே குழந்தையே. பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் பயனற்றது. உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை. அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளின் நலன் விரைவில் சீராகும். நான் கம்பீரமாக உனது மனதிலும் உன் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என் வைரமே, அச்சமோ வலியோ உன்னை பிடிக்கும் போது எனது புத்தகத்தை உன் நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்து என் பெயரை உச்சாடனம் செய். உனது வேதனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியும் அமைதியும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் குழந்தை.
குடும்பத்தில் ஒரே ஒருவர் என்னை நம்பிக்கையுடன் சரணடைந்தாலும் கூட அவர் பொருட்டு அந்த குடும்பத்தையே காப்பாற்றும் கருணை நிரம்பியவன் நான். கலங்காதே, உனக்கு துணையாக நான் இருப்பேன். எவ்வளவு வேகமாக போகின்றாய் என்பதை விட எந்த பக்கமாக சரியான வழியில் போகின்றாய் என்பது முக்கியம் குழந்தையே. சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாதுதான். ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையே பெய்யாதே என்று கெஞ்சுவது இல்லை. வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். போராடு, நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறுவார். அவமானப்படுத்தியவர்களுக்கு ஒருபோதும் வார்த்தையில் பதில் சொல்லாதே. உன் வாழ்க்கையை பதிலாக சொல். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீருவார்கள். சிறந்த விஷயங்களை பற்றி பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், பார்க்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், பார்த்து ஆச்சரியப்படுபவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் வெற்றியாளராக இருக்க வேண்டுமெனில் சிறந்த விஷயங்களை செய்யும் நபராக இருக்க வேண்டும். கேட்டால் மட்டும் கொடு. பணமோ அல்லது பாசம் இலவசமாக கொடுக்கப்படும் எதுவாயினும் ஒரு நாள் நிச்சயமாக உதாசீன செய்யப்படும். புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீ தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக்கொள் குழந்தை. தைரியம் பின்னால் இருக்கும் போது துணிச்சல் முன்னால் செல்லும். எதிலும் குறை காண்பவர்களுக்கு எதையும் ரசிக்க தெரியாது. எல்லாவற்றையும் ரசிப்பவர்களுக்கு எதிலும் குறையே தெரியாது. குறிக்கோள் உடையவனுக்கு இலக்குத்தான் தெரியும், தடைகள் அல்ல. முன்படர்ந்த செடியில் ரோஜாவை கொய்வது போல ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும். ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும். முயற்சித்து பார். முடியாதது என்று ஒன்றுமில்லை. எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்தாயோ அக்கணமே உன் பாவங்கள் அனைத்தும் மறைந்தது குழந்தையே. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில்